ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ரசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து சாப்பாட்டோட கடைசியில் ஆட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு மெயின் டிஷ்ஷாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ரசம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எந்த மெயின் டிஷ் இருந்தாலும் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: இது தக்காளி ரசம் அப்படின்றதால இதில் வந்து அதிகமாக நம்ம தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 தக்காளி வந்து நல்லா பழுத்ததாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காயை விட கம்மி அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்காக இதில் புளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டராக எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் புளியையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லை எதுக்காக இந்த ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தக்காளியும் புளியும் வந்து நம்ம ஊற வைக்காமல் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம உடனே போட்டு கரைச்சோம் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்து நம்மளால் மேஷ் பண்ண முடியும். அதே மாதிரி வேறு ஏதாவது குழம்பு செய்கிறப்போ கூட நீங்கள் வந்து புளி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சுட்டு புளி அதில் போட்டு நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா உடனே ஈஸியாக கரைக்க முடியும். ஸோ புளி ஊற வைக்க டைம் இல்லை, மறந்துட்டீங்க அப்படின்றப்போ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ இதிலே ஆட் பண்ணி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ இதுதான் உங்களுடைய ரசத்துடைய அளவாக இருக்கும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 காஞ்ச மிளகாவை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எதுக்கு தண்ணியில் ஊற வைக்கிறோம்னா, அரைக்கும் போது ஈஸியாக அரைக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்காக. அது கூடவே இந்த மாதிரி கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. என்னதான் நம்ம தக்காளி ரசமாக இருந்தாலும் பூண்டு இல்லாமல் ஒரு ரசம் ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா? ஸோ ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி தோல் விரித்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ரசத்துக்கு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு இதில் தாளிக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே மசாலா வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியும் தக்காளியும் இந்த மிக்சிங் வந்து இதில் ஊற்றிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வந்து ரசம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக ரசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். மேலே நுரை வந்த உடனே அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுவோம். கொதிச்சுது அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டு மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரசத்தில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போகும். நம்ம ரசம் கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே என்னையோட குக்கு குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு குறிப்பில் தக்காளி பழத்துடைய நன்மைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருந்தாலும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குது. டெய்லி ஒரு தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த தக்காளி பழத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பீஸ் தக்காளி பழத்தை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்ஸ் அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். இந்த தக்காளி ஜூஸை டெய்லி ரெகுலராக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து சுருக்கம் ஆகாமல் உங்களை தடுக்கும். ரசம் வந்து கொதிச்சிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு கொதித்த பிறகு உங்களுக்கே தெரியும் அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போயிட்டு ஒரு ரசம் ஃப்ளேவர் வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு ஸ்மெல் பயங்கரமாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு ரசத்தை வந்து இறக்கிடலாம்.
சூப்பரான டேஸ்டியான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே ரசம் அப்படின்னா வெறும் மிளகு சீரகம் அந்த மாதிரி வச்சு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தக்காளி ரசம் வச்சு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.